சீர்காழியில் கனமழை காரணமான விளைநிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. தண்ணீரை வெளியேற்றும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக சீர்காழி செய்தியாளர் மோகனிடம் விவரங்களை கேட்கலாம். மோகன், தற்பொழுது அங்க என்ன சூழல் நிலவ வருகிறது? விவசாயிகள் என்ன சொல்றாங்க இது குறித்து? அதான் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில கடந்த 7 மற்றும் 8ஆம் தேதி பெய்த கனமழை காரணமாக சுமார் 10,000 ஏக்கருக்கு மேல் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டது. குறிப்பா மேட்டூர் அணை திறந்து உரிய நேரத்துல இந்த பகுதிகளுக்கு தண்ணீர் வந்து சேராத நிலையில மின் மோட்டார் பயன்படுத்தியும் அதனை சுற்றியுள்ள விவசாயிகள் அந்த மின் மோட்டார் வைத்துள்ள விவசாயிகள் இரவை பாசனம் பெற்றும் கூடுதல் செலவிட்டு உரிய நேரத்துல சம்பா சாகுபடியை துவங்கி இருந்தாங்க. சுமார் 10,000 ஏக்கர் அளவில் இந்த அறுவடைக்கு தயாரா இருந்த பயிர்கள், குறிப்பா 10 முதல் 15 தினங்களுக்குள்ள அறுவடைக்கு தயாரா இருந்த பயிர்கள் தற்போது கடந்த 7 நாட்களாக தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. கடும் வெயில் 2 நாட்கள் அடித்ததன் காரணமாக இந்த தண்ணீரில் தாக்கத்தின் காரணமாகவும் இந்த பயிர்கள் முற்றிய நெல்மணிகள் அனைத்தும் முளைக்க துவங்கியுள்ளது. இதனால் விவசாயிகள் மிகுந்த அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். எஞ்சிய பயிர்களையாவது காப்பாற்றணும் அப்படின்ற நிலைமையில தான் தற்போது இந்த தண்ணீரை மோட்டார் மூலம் பயன்படுத்தி தண்ணீரை வெளியேற்றும் பணியில ஈடுபட்டு இருக்காங்க. பாசனம் செய்வதற்காகவும் இரவை மோட்டார் பயன்படுத்திய நிலை தற்போது இந்த எஞ்சிய பயிர்களை காப்பாற்றவும் கூடுதல் செலவிட்டு இந்த தண்ணீரை வெளியேற்ற பணியில விவசாயிகள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த பகுதியில் முழுவதுமாக கிழக்கு பகுதி முழுவதுமே தண்ணீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டது. இதனால் அடுத்தடுத்த வயல்களிலும் தண்ணீர் நீக்கிறதுனால இந்த தண்ணீர் வடிவதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளது. ராதா, பாதிப்புகள் தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மோகன்.